குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ரெப்போ வட்டி விகிதம் 6.5%ஆகவே தொடரும் என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் உரையாற்றி வருகிறார். இந்த நேரலை காட்சிகளையும் பார்க்கலாம். Prices of industrial metals have registered double-digit growth in the current calendar year so far. These trends, if sustained, could accentuate the recent uptick in input cost conditions for farms. On the other hand, the forecast of above normal monsoon bodes well for the Kharif season. Wheat procurement has surpassed last year's level. In fact, the buffer stocks of wheat and rice are well above the norms. These developments could bring respite to food inflation pressures, particularly in cereals and pulses. The outlook on crude oil prices remains uncertain due to geopolitical tensions. Assuming a normal monsoon, CPI inflation for 2024-25 is projected at 4.5%, with Q1 at 4.9%, Q2 at 3.8%, Q3 at 4.6%, and Q4 at 4.5%. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்றும் 6.5ஆகவே அது தொடரும் என்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்திருக்கிறார். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கௌசல்யா. அவரோடு பேசலாம். கௌசல்யா, இந்த ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வணக்கம் கார்த்திகா. இன்னைக்கு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ ரிசர்வ் வங்கி பை மந்த்லியோட மானிட்டரி பாலிசி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த கடன்களுக்கான வட்டி விகிதங்களை இப்ப மாற்றம் இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. ரெப்போ வட்டி விகிதங்கள் 6.5%ஆகவே தொடரும் அப்படின்னு ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணவீக்கம் இன்னும் கட்டுக்குள்ள வரல. அதாவது பணவீக்கம் அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா 4% இருக்கணும். அதுதான் நம்ம ரிசர்வ் வங்கியோட இலக்கா வச்சிட்டு இருக்காங்க. 4% மேல 5.4 அந்த லெவல்ல இருக்கு இன்ஃபிளேஷன். சோ விலைவாசி உயர்வு குறிக்கும் பணவீக்கம் அதிகமா இருக்கும்பொழுது கடன்களுக்கான வட்டி விகிதங்களை அதிகரிக்க மாட்டாங்க ரிசர்வ் வங்கி. சோ அதன் காரணமாக ரெப்போ வட்டிகளை கம்மி பண்ணவும் முடியாது, அவங்களால குறைக்கவும் முடியல. அதனால அதை அப்படியே ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு சொல்லி 6.5%ஆவே நீடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது இப்ப மட்டும் இல்ல, 2023 பிப்ரவரிக்கு அப்புறமாவே கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேட்டஸ் கோலே தான் இருக்கு, இன்னும் மாற்றமே இல்ல. அது காரணம் இன்னும் அவங்க எதிர்பார்க்கிற அந்த திருப்பியும் சொல்லணும்னு சொன்னா பணவீக்க விகிதங்கள் குறையல அப்படிங்கிறது தான் முக்கிய காரணமா சொல்லணும். இதுக்கு இன்னொரு இந்த ரெப்போ வட்டி விகிதங்கள் நமக்கு சாதாரண மக்களுக்கு ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு இப்போ நிறைய பேர் வாங்கியிருப்போம் வீடு வாகன கடன்கள் தனிநபர் கடன்கள் எல்லாம் வாங்கியிருப்போம். இந்த கடன்களுக்கும் இந்த ரெப்போ வட்டி விகிதங்களுக்கும் ஒண்ணு. இப்ப ரெப்போ வட்டி விகிதங்களை குறைச்சா இந்த வீடு கடன் வாகன கடன் இதற்கெல்லாம் வட்டி விகிதங்களும் குறைய வாய்ப்பு இருக்கு, வங்கிகள் குறைக்கும். ஆனா இப்போ இது ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு இருக்கிறதுனால வீடு வாகன கடன்கள் தனிநபர் கடன் இதுக்கான வட்டி விகிதங்கள் எல்லாம் எந்த மாற்றமும் இருக்க வாய்ப்பு இல்லை. கார்த்திகா, கௌசல்யா, இந்த பணவீக்கத்தினுடைய விகிதத்துல அவங்க எட்டக்கூடிய அந்த இலக்கை அடைஞ்சாதான் இந்த ரெப்போ வட்டி விகிதத்துல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த இலக்கை அடைவதற்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? குறைக்கணும் அப்படின்னு சொன்னா விலைவாசி இறக்கம் இருக்கணும். அதாவது உணவுப் பொருட்கள் விலை குறையணும், உற்பத்தி பொருட்களோட விலையும் குறையும் பொழுதுதான் உங்களுக்கு இன்ஃபிளேஷனோட ரேட், அதாவது என்ன அப்படின்னா ரீட்டைல் இன்ஃபிளேஷன் அப்படின்னா உணவுப் பொருட்களோட விலையெல்லாம் பார்ப்பாங்க. ஹோல்சேல் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு மொத்த விலை பணவீக்கம் எப்படி அப்படின்னா உற்பத்தியும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ எக்கனாமி ஆக்டிவா இருக்கணும். எக்கனாமி ஆக்டிவா இருக்கிறதோட வேளாண் உற்பத்தி பொருட்கள், குறிப்பா காய்கறிகள் பழங்கள் இது தவிர இறைச்சி இந்த முட்டை இந்த மாதிரியான விஷயங்களோட விலையும் கட்டுக்குள் இருக்கணும். இதெல்லாம் குறையும் பொழுது கண்டிப்பா பணவீக்கம் 4%க்குள்ள குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் ஹோப்பும் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப நம்ம நடப்பாண்டுல பருவமழை நல்லா பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு வேளாண் பொருட்கள் விளைச்சல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப உணவுப் பொருட்கள் விலை குறைய வாய்ப்பு இருக்கு. இருந்தா வரும் நாட்கள்ல வட்டி விகிதங்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ரிசர்வ் வங்கி சொல்லி இருக்கு. கார்த்திகா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையாக ரெப்போ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இது 6.5ஆகவே தொடரும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கௌசல்யா.